ஹலோ எவ்ரிபடி, திஸ் இஸ் 10% கோடர். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சால்வ் பண்ண போகிற ப்ராப்ளம் வந்து ஹேக்கர் ரேங்க்கில் இருக்க ஸ்வாப் கேஸ். ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேஸை ஸ்வாப் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரிங்குன்னு ஒன்று கொடுத்தாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோவர் கேசஸ் அண்ட் அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா லோவர் கேஸ் லெட்டர்ஸ்னால் உங்களுக்கு வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் அண்ட் அப்பர் கேஸ் லெட்டர்ஸ்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் லெட்டர்ஸ். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா www.hackerrank.com கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்புட்டில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டபிள்யூ பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸில் இருக்குது, ஸோ கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. அண்ட் அதோட அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக மாதிரி இருக்குது. ஸோ அதேமாரியே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 2 டபிள்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மாலாக இருக்குது அண்ட் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே வந்து கேபிட்டலில் இருக்குது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்களோட கொஷின். ஸோ நீங்கள் வந்து அப்பர் கேசஸாக இருக்கிறதுலாம் லோவர் கேஸாக மாற்றணும் அண்ட் லோவர் கேசஸாக இருக்கிறதுலாம் நீங்கள் வந்து அப்பர் கேஸாக மாட்டணும். ஸோ இந்த நடுவில் இருக்கிற இந்த டாட்டு இந்த நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கணும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின். ஸோ ஃபங்க்ஷன் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங் வந்து ஆர்குமெண்ட்டாக உங்களுக்கு பாஸ் பண்ணிடுறாங்க. நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் வந்து ரெடி பண்ணணும். ஸோ ரிட்டன் டைப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்புட் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரி பண்ண தேவையில்ல. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அவங்களே இன்புட் வந்து கெட் பண்ணி அதை வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து பாஸ் பண்ணிட்டாங்க அண்ட் ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கன்சென்ட்ஸும் நம்ம ஒரி பண்ண தேவையில்ல, பிகாஸ் அது வந்து சிஸ்டம் பார்த்துக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு சாம்பிள் இன்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா hackerrank.com presence அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்பர் கேஸ் இருக்குது அண்ட் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா லோவர் கேஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 5 கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா லோவர் கேஸில் இருக்கிறதுலாம் இங்கே பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸில் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பைத்தனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வாப் கேஸ் அப்படின்னே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ எக்ஸ்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்னு நான் வந்து வேல்யூ செட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டில் வந்து ஹெச்சும் அண்ட் டபிள்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பர் கேஸில் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து நான் மாற்றணுன்னா என்ன பண்ணேன்னா, ஸோ எக்ஸ் டாட் ஸ்வாப் கேஸ் அப்படின்னு பார்த்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இதை நான் யூஸ் பண்ணனாலே போதும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரிங் கம்ப்ளீட் பண்ணல, அதனால எரர் வருது. ஸோ இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் எல்லாமே லோவராக மாறிடுச்சு அண்ட் லோவர் கேசஸ் லெட்டர்ஸ் எல்லாமே அப்பர் கேஸாக மாறிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர்ஸு இல்லை வேறு ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெட்டர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு, பட் இந்த நம்பர் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன். ஸோ இதே ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்ளமில் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிட்டாங்க எஸ். ஸோ அதில் வந்து ஸ்வாப் கேஸ் ஃபங்க்ஷன் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். ஸோ ஸ்வாப் கேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரிங் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதனால் நம்மளுக்கு ரிட்டர்ன் டைப்பும் பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ரன் கோட் கொடுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சாம்பிள் டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்மிட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெஸ்ட் கேசஸ் எல்லாமே பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன். ஸோ இந்த கொஷினோட மோட்டோ என்னென்னா, நீங்கள் வந்து இந்த ஸ்வாப் கேஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு இருக்குன்றது தெரியணும். ஸோ அதுதான் இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன். ஸோ இந்த சொல்யூஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். அன்டில் தென் தேங்க்யூ அண்ட் பாய்.